வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம வந்துட்டு ஜனவரி எப்பவுமே எந்த வருஷமே வந்து இந்த மருந்து சொல்ல மாட்டாங்க. இந்த வருஷத்துல வந்து ஜனவரி 1 to 30 வரை வந்துட்டு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்துட்டு ஹெல்மெட்லாம் போடாமல் வந்து வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 18 வயதுக்கு மேற்பட்டவர் மட்டும்தான் வந்து வண்டி ஓட்டணும், இல்லாட்டி வந்து 25,000 ஃபைன், அப்புறம் 6 மாதம் வந்து ஜெயில் தண்டனை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அம்மா அப்பாலாம் நம்ம வந்து ஹெல்மெட் போடாமல் வந்து கூப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க வந்து சாவியை வாங்கி வச்சுக்கிட்டு கொடுக்கக்கூடாது, ஹெல்மெட் போட்டால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து வந்து பின்கோடெல்லாம் ஏடிஎம் பின்கோடு அந்த மாதிரிலாம் வந்து யார்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானே எங்கள் அம்மாட்ட போயிட்டு இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபோன்லாம் வந்து பண்ணுவாங்க, மேனேஜர் ஃபோன் பண்ணுறேன் இந்த மாதிரி. அதில் அவங்க வந்துட்டு அவங்களாம் வந்துட்டு ஃப்ராடு, பின்கோடு கேட்டாலே அவங்க வந்து ஃப்ராடு அவங்ககிட்ட நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மேம் சொல்லியிருந்தாங்க, சார் சொல்லியிருந்தாங்க, நான் உங்களெல்லாம் பார்க்கும்போது வந்து என்னோட ஸ்கூல் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் வந்து நாங்கள் படிக்கலாம் இந்த மாதிரி ஃபேன்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. புதுசாக தான் இருக்கும், அதில் தான் படித்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருந்தாங்க, அதில் வந்து நல்லா படிக்கிறவங்களை வந்துட்டு 7 அணியாக பிரித்து அதில் வந்து காந்தி அணி, பாரதி அணி அந்த மாதிரி வந்து பிரிப்போம் பிரிச்சுருப்பாங்க. நாங்களாம் வீட்டுக்கு போயிடறோன்னே அவங்களாம் வந்துட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மது அருந்திட்டு வந்து வாகனம் வந்து ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் வந்து தெரியாத நிறைய விஷயம் சார் சொல்லியிருந்தாங்க. சாரும் நானும் அப்படி சொன்ன விஷயம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நன்றியும். என் பேர் சானந்தனா, தேவகோட்டை சேர்மன் மாளிகா வாசகம் நடுநிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். மேடம் வந்து சொல்லியிருந்தாங்க, நம்ம வந்து ஹெல்மெட் போடாமல் வந்து வண்டி ஓட்டக்கூடாது, அப்படி நம்ம அம்மா அப்பாலாம் வந்து ஓட்டினா வந்து சாவியை வந்து நம்ம வந்து பிடுங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம வந்து குட் டச் பேட் டச்லாம் இல்லை, டோன்ட் டச் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து யாராச்சும் வந்து ரூம்குள்ளே வந்து நம்மளை வந்து கூப்பிட்டு வந்து சாக்லேட் வந்து தொடக்கூடாத இடத்துல தான் வந்து தொட்டா வந்து நம்ம வந்து சொல்லாமல் இருக்கக்கூடாது, நம்ம சொல்லிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து சார் சொன்னாங்க, நம்ம வந்து இப்போ வந்து மது அருந்திட்டு வந்து வாகனம் ஓட்டக்கூடாது அப்படின்னு இருந்தாங்க. அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் வந்து 1764 காவல் நிலையம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து 8 போட்டு காமிக்கிறது வந்து எதுக்குன்னா வந்து நம்ம வந்து சாலையில தான் வந்து நல்லா கடந்து போகிறோமா இல்லையான்னு செக் பண்றதுக்காக தான் நம்ம வந்து 8 போடுறோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து 18 வயசுக்கு கீழே வந்து நம்ம வந்து வண்டி ஓட்டும் போது வந்து நமக்கு வந்து 25,000 வந்து ஃபைனு, 6 மாதம் தண்டனை. அதே வந்து 2வது வாட்டி நம்ம வந்து அதே தப்பு பண்ணோம்னா வந்து நமக்கு வந்து தண்டனை வந்து கூடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாரும் மேமும் சொன்னது வந்து எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நிறைய சொன்னாங்க. நன்றி, வணக்கம்.